ஹே காய்ஸ், இன்னைக்கு நான் பேச போகிறது எதை பற்றினா, எல்லாரும் இப்போ பேசிகிட்டு இருக்க ஒரு டாபிக், மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் டாபிக். இட்ஸ் நத்திங் பட் த எப்ஸ்டனோட ஃபைல்ஸ். இது ஒரு மனுஷனை பற்றின கதை இல்லை, இது பவரை பற்றின ஒரு கதை. ஸோ வாட் இஸ் எப்ஸ்டின் ஃபைல்ஸ்? எப்ஸ்டின் ஃபைல்ஸ் அப்படின்னா ஜெஃப்ரி எப்ஸ்டினோட மொத்த கேஸ் அண்ட் கோர்ட்டோட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ட்ராவல் லாக்ஸ் அண்ட் விக்டிமோட டெஸ்டிமனிஸ் ஆல் டுகெதர் ஒரு ரெக்கார்டாக இருக்கிறது. தட் இஸ் ஒன்லி எப்ஸ்டினோட ஃபைல்ஸ். ஸோ வை இட் ஷாக்ஸ் ஆல் த பீப்புள்? இதில் க்ரைம்ஸ் மட்டும் இன்க்ளூட் ஆகலை. இதில் பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ், பில்லியனேர்ஸ் அண்ட் செலிப்ரிட்டிஸ் அண்ட் ராயல்ஸ்னு நிறைய பேரோட பேர் இன்க்ளூட் ஆகிருக்கு. அதனால தான் இட் ஷாக்ட் ஆல் த பீப்புள். இவ்வளோ வருஷமாக இது ஏன் இன்னும் வெளியில் வராமல் இருந்து இப்போ வெளியில் வந்திருக்குன்னு தெரியல. இவ்வளோ வருஷமாக சிஸ்டம் என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னு தெரியல. ஜெஃப்ரி எப்ஸ்டின் இறந்துட்டாரு, ஆனால் இன்னும் நமக்கு அதுக்குண்டான ப்ராப்பர் ஒரு ஆன்சர் கிடைக்கல. என்ன நடந்ததுன்னா கிளியராக நம்மளுக்கு தெரியல. இப்போ இருக்கிற எப்ஸ்டின் ஃபைல்ஸை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். உண்மையாலுமே என்ன நடந்துச்சு அங்கே, இன்னும் டீப்பாக என்னென்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. வி ரியலி டஸ் இட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ். நம்ம ஒரு பர்சனை நம்ம ஒரு பெரிய உயரத்தில் வச்சு இவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி வாழணும், இவங்க நம்ம ரோல் மாடல் அப்படிலாம் நினச்சி வச்சுருப்போம். அப்படிப்பட்ட பர்சன்லாம் இதில் இன்வால்வ் ஆவாங்க நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இது ஒரு ஐஸ்பர்க் மாதிரி. எப்ஸ்டினோட ஐலாண்ட் கொஞ்சமாக வெளியில் தெரிகிற மாதிரி. மீதி எவ்வளோ அடியில் இருக்குது நமக்கு இன்னுமே தெரியாது.